ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரசாந்த் டைரிஸ். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், வண்டியோட வந்து ரிவ்யூ பிஃபோர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி கஸ்டம் பேட்ச் வந்து வாங்குறது. கஸ்டம் பேட்ச் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேமோட கஸ்டம் பில்டு ஃபார் பிரசாந்த் ரவி ஏப்ரல் 2024 ராயல் என்ஃபீல்ட் எங்கே மேனுஃபேக்சரிங் ஆச்சோ அந்த பிளேஸ் போட்டிருப்பாங்க. இது எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி கஸ்டம் பில்டு வாங்குறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுளில் ஓப்பன் பண்ணி மேக் இட் யுவர்ஸ் ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக வர லிங்க்கில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட அஃபீஷியல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்புமே இருக்குது. நீங்கள் இதில் ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஸ்டேட் அண்ட் சிட்டி எங்கே இருக்கீங்களோ நீங்கள் அதை என்ட்ரி கொடுக்கணும். என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறமா அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறமா எந்த பைக்கை நீங்கள் கஸ்டமாக மாடிஃபை பண்ணிக்கணுமோ அந்த பைக்கை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து ஹிமாலயன், ஹண்டர்லேருந்து புல்லட் வரைக்கும் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து நம்ம கிளாசிக்குங்கிறதுனால கிளாசிக்குள்ளே போகிறோம். இப்போ வந்து மொபைலை ரொட்டேட் பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து லேண்ட்ஸ்கேப் மோடில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்கை எடிட் பண்ண முடியும். நம்மளோட ஃபோனில் நம்ம ஆட்டோ ரொட்டேஷன் ஆன் பண்ணதுமே நமக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 360 டிகிரிஸில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற அசசரிஸை வந்து நம்ம பார்த்துக்க முடியும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து எல்லா கலருமே இங்கே அவைலபிள் இருக்கும். ராயல் என்ஃபீல்டில் இருக்க எல்லா மாடல், அதாவது கிளாசிக்கில் இருக்க எல்லா மாடலுமே இங்கே அவைலபிள் இருக்கும். நம்ம வந்து கலரை சூஸ் பண்ணி அடுத்தடுத்து நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைலு, அதுக்கப்புறமா இந்த கலர்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா அந்த சைட் மிரர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி எல்லாம் ஆப்ஷன் இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நேரில் பார்க்குறதுக்கும் இதுக்கும் ஓரளவுக்கு எல்லாமே மேட்ச் ஆகுது. இந்த பர்சனலைசேஷன் லாஸ்ட்டாக ஒரு பேட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னும் எனேபிள் ஆகலை. பார்த்திங்கன்னா தெரியும், ஸ்டைல், கம்ஃபர்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன், லாஸ்ட்டில் பர்சனலைசேஷன் இருக்குது இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் ஆனால் தான் நம்ம கஸ்டம் பில்டு வாங்கிறதுக்கான வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து மேட்ச் ஆகிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க அக்சசரிஸ்லாம் பாருங்கள். அந்த ஏரோவைசரில் இருக்கட்டும், ஆயில் கேப்பாக இருக்கட்டும், இந்த அலாய் வீலாக இருக்கட்டும். அடுத்து என்னென்ன அக்சசரிஸ் நம்ம சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே நேவிகேஷன் சூஸ் பண்ணிக்கலாம். 5000 ருபீஸ்னு அதோட அமௌண்ட்டும் காமிக்கும். நான் வந்து அதை சூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் இந்த வைசர் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அந்த டேங்க் பேக் நம்ம சூஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து சில எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் போடணும், அதையும் நம்ம ஆட் பண்ணணும். அதோட அமௌண்ட் இவ்வளோ வருதுங்கிறதையும் நமக்கு ஒரு அலர்ட் மாதிரி காட்டுவாங்க. அதுக்கு நம்ம அளவு கொடுத்ததுக்கப்புறமா அதுவும் நம்ம பில்லிங்கில் ஆட் ஆயிரும். நம்ம வந்து அக்சசரிஸ் செலக்ட் பண்ண மேலே பார்த்திங்கன்னா ரைட் கார்னரில் நம்மளுடைய ஓவரால் அமௌண்ட்டை வந்து ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து மேலே காமிச்சிட்டே இருப்பாங்க. 2,60,000 வந்து காமிச்சிட்ருக்கு. நம்ம அக்சசரிஸ் சேஞ்ச் பண்ண அது நம்ம காட்டுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் இருக்கும், லோயர் சீட் இருக்கும், அது இல்லாமல் அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பான்ச் வச்ச சீட் இருக்கும். நம்ம வந்து இங்கே லோயர் சீட் வந்து நம்ம பைக்குக்கு வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பான்ச் வச்ச மாதிரி பெரிய சீட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சீட்டை விட 4,800 வரைக்கும் ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா பில்லிங்கில் ரொம்பவே ரேட் அதிகமாகிற மாதிரி ஆனதுனால நான் லோயர் சீட் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்ப்ரிங் பார்த்திங்கன்னா ஷோரூமில் என்ன சொன்னாங்கன்னா இது ஜஸ்ட் அங்கே ஷோ ஆகுது, ஆனால் வைக்க முடியாது, அதுக்கு தனியாக ஹோல்ஸ்லாம் போட்டு இது பண்ணுனாங்க. நான் சரி வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா அது வந்து பழைய மாடலில் இருக்கும், அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா சீட் மாடிஃபிகேஷன். நம்ம கஸ்டம் பில்டு வாங்குறதுக்கு சீட்டும் ஒரு முக்கியமான ஒரு மாடிஃபிகேஷனில் ஒன்றா பார்த்திங்கன்னா தெரியும். பைக்கில் இருக்க எல்லா பார்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேண்டாம் அப்படின்னா அதை நம்ம ஆட் பண்ணாமல் விட்டுடலாம். டிஃபால்ட்டாக ஸ்டாக் மாடல் எப்படி இருக்கோ அப்படி கூட நம்ம வாங்கிக்கலாம். நம்ம கேட்டோன்னா நமக்கு அக்சசரிஸ் போட்டு தருவாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுட் பேட்டர்லாம் கொஞ்சம் வைடாக இருக்கும். இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணல, ஏன்னா அது வந்து அன்வான்ட் தான், நார்மலாகவே இருக்கிறதே நமக்கு போதும். இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு அக்சசரிஸில் ஒன்று. ஏன்னா நம்ம கண்டிப்பாக பைக் எப்படி கீழே விழுந்ததுன்னா நமக்கு வந்து டேங்க்கில் வந்து கண்டிப்பாக அடிபடக்கூடாது, டேமேஜ் ஆகக்கூடாது. ஏன்னா லுக் வைஸ் ரொம்பவே இதாயிரும். அதுக்காக இந்த வந்து இன்ஜின் கார்டுன்னு சொல்லுவாங்க, இது வந்து ரொம்பவே முக்கியம். இது நமக்கும் நம்ம லெக்ஸுக்குமே நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக சூஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம இங்கே ராயல் என்ஃபீல்ட்லேயும் வாங்கிக்கலாம், வெளியிலேயும் வாங்கிக்கலாம். ராயல் என்ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட பாதி ரேட் குறையும். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா சம் கார்டு. இந்த சம் கார்டுங்கிறது ரொம்பவே முக்கியம் பைக்குக்கு. நம்ம
முன்னாடி கூட வீடியோ போட்டிருப்பேன், ரிவ்யூ வீடியோ. அடியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மண் இருக்கும். அதை ஃபுல்லாகவே இன்ஜினில் போட்டால் என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஃபுல்லாக நம்ம இன்ஜினை தான் ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும் பைக்கை பொறுத்த வரைக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து வீடியோவில் சொல்லாமல் விட்ட ஒரு விஷயம், அந்த பைக் கவரும் நம்ம அக்சசரிஸில் ஆட் பண்ணியிருந்தோம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்சசரிஸில் ஒன்று தான். இன்னும் பார்த்தீங்கன்னா பர்சனலைசேஷன் எனேபிள் ஆகலை. பார்த்தீங்கன்னா அலர்ட் காமிக்குது. நம்ம வந்து என்ன சொல்லுதுன்னா, நம்ம பர்சனலைசேஷன் பேட்ச் வாங்கணும்னா 4000க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக. அதுவும் இல்லாமல் ஒரு சீட் மாடிஃபிகேஷனோ இல்லைனா அலாய் வீலோ போட்டிருந்தா தான் நம்ம பர்சனல் கஸ்டம் பில்டே வாங்க முடியும் அப்படிங்கிறது அந்த அலர்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம அதுக்கான பார்ட்ஸை வந்து சூஸ் பண்ணலாம். இங்கே நம்ம லோயர் சீட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரொடெக்ஷனில் போய்ட்டு நம்ம பம்பரை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், அதாவது இன்ஜின் கார்டு. நான் வந்து மேக்ஸிமம் வந்து அன்வான்டாக எந்த அக்சசரிஸுமே வாங்கலை. பைக்குக்கு ரொம்ப தேவையானது மட்டும் தான் நான் வாங்கியிருக்கேன். ஒன்று லுக் வைஸாக அந்த ஏரோ வைசர் முன்னாடி போட்டிருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சம் கார்டு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இப்போ சம் கார்டை செலக்ட் பண்ணதுமே கீழே லாஸ்ட்டாக பர்சனலைசேஷன் எனேபிள் ஆகிடுச்சு பாருங்கள். அதில் இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணோன்னா நம்ம நேமை டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தோன்னா நம்ம நேம் வந்து இப்போ டேக்லேயே ஷோ ஆகும். நம்ம நேமே கொடுப்போம். பிரசாந்த். ஓகே, ஓகே. இப்போ என்ட்ரு கொடுத்ததும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நேமோட பேட்சில் வந்து விஷுவலைஸ்டாக காட்டுறாங்க பார்த்தீங்களா. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்சனலைசேஷன் பில்டு வந்து நம்ம இது பண்ணி வாங்கணும். 4000க்கு நீங்கள் அக்சசரிஸ் போடுறது இல்லாமல் ஒரு சீட் மாடிஃபிகேஷனோ இல்லைனா அலாய்வீல் போடணும். அலாய்வீல் பார்த்திங்கன்னா 7000 வரும். சீட்னா நமக்கு வந்து 1800 கிட்ட தான் வந்துச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு ஓகே தான். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் அலாய் சூஸ் பண்ணிங்கன்னா அலாய் வீல் போட்டு நமக்கு பைக் வந்துடும். பட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போக் வீல் வராது. இதுவே நீங்கள் ஸ்போக் வீலில் பைக் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் டயர்ஸ் மாற்றும் போது நீங்கள் அலாயோடு சேர்த்து மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்கள் ஸ்போக் வீலும் உங்ககிட்ட இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிறப்போ லாங் ரைட் போகிற போது இல்லை வந்து கொஞ்சம் ரகுடான ரோட்டில் ஓட்டும் போது இல்லை ஸ்போக் வீல் வேணும் மாற்றி போட்டு கொஞ்ச நாள் ஓட்டலாம்னு நினைக்கும் போதெல்லாம் நீங்கள் ஸ்போக் வீல் எடுத்து மாற்றி போட்டுக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு ட்ரிக்கு. நீங்கள் வேணும்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அலை ஃபஸ்ட்டே வாங்கும் போதே அலை வாங்குறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு ஸ்போக்கில் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அதே 7000 தான். நெக்ஸ்ட்டு எப்போ நீங்கள் மாற்றிக்கிட்டாலும் நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்போக் வீல் நீங்கள் உங்கள் கையில் இருக்கும். எப்போ வேணால் நீங்கள் வேணுங்கிறப்ப போட்டுக்கலாம். மேலே டோட்டல் ப்ரைஸ் காட்டும். அதை நீங்கள் இஎம்ஐ கூட மாதம் நீங்கள் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி அதெல்லாம் ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்சூரன்ஸ் எவ்வளோ இயர்ஸ்க்கு செலக்ட் பண்ண போகிறீங்க அதெல்லாம் வந்து காமிக்கும். அதில் நீங்கள் எதாவது ஒன்று செலக்ட் பண்ணி தான் ஆகணும். செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து லாஸ்ட்டில் நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா உங்களுடைய இன்சூரன்ஸும் அந்த பைக்கோட அமௌண்ட்டும் சேர்த்து ஓவரால் ப்ரைஸ் காமிக்கும். ரோட் சைடு அசிஸ்டன்ட்னா ஒன்றும் இல்லை. இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் எங்கேயா ரைடில் இருக்கும் போதோ இல்லை வந்து எங்கேயாவது நீங்கள் ரோட்டில் வண்டி டிரைவிங்கில் இருக்கும்போது வண்டி ஏதோ ஒரு பிரேக் டவுனோ இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளமோ ஆச்சுன்னா உங்களுக்கு ஷோரூம்லேருந்து சர்வீஸ் சென்டர்லேருந்து அவங்களே வந்து வண்டியை பிக்கப் பண்ணி நமக்கு வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அதுதான் நம்ம வந்து வண்டி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதான் ரோட் சைடு அசிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். இப்போ வந்து எந்த ஷோரூம்க்கு அகென்ஸ்டாக நீங்கள் புக் பண்ண போகிறீங்கிற ஆப்ஷன் இங்கே இருக்கும். இப்போ வந்து நம்ம சென்னை சூஸ் பண்ணி உள்ளே வந்தோம் இல்லையா. இப்போ வந்து சப்போஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் தமிழ்நாடு இங்கே நாமக்கல் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய நேட்டிவ் நாமக்கல் நான் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க நியர்பை சர்வீஸ் சென்டர் காமிக்கும். ஈரோடுக்கு அப்புறம் ஆக்சினா மோட்டார்ஸ், அப்புறம் ராயல் அன்மாருங்கிற ஷோரூம் தான் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல்லில் இருக்க ஷோரூம். அங்கே தான் நம்ம டெலிவரி எடுத்தோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய நேம் டீட்டெயிலெலாம் நம்ம ஃபில் பண்ணி உங்கள் டீட்டெயிலெலாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்கள் புக்கிங் வந்து அங்கே ரிஜிஸ்டர் ஆகிடும். அப்புறம் ஷோரூமில் வந்து அவங்களே உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஷோரூமில் போய் பில்லிங் பண்ணிக்கலாம். இஎம்ஐ பண்ணால் இஎம்ஐ பண்ணிக்கலாம். நான் பர்சனலாக என்ன சொல்கிறேன்னா, இங்கே நீங்கள் கான்ஃபிகரேஷன் பண்ணி பாருங்கள். அக்சசரிஸ்லாம் போட்டு பார்த்துட்டு நீங்கள் ஷோரூம் போயிட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு எல்லாமே கைட் பண்ணுவாங்க. அதுதான் பெட்டராக இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் மாடிஃபை பண்ணி விஷுவலைஸ்டாக பார்க்குறது மட்டும் இந்த வெப்சைட்டில் யூஸ் பண்ணுங்கள்.
உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கஸ்டம் பில்ட் எப்படி வாங்குறதுன்னு. நமக்கு 4000க்கு அசசரிஸ் வாங்கிட்டு அலாய் எல்லாம் சீட் மாற்றணும். இப்போ நம்ம என்னென்ன அசசரிஸ் போட்டிருக்கோங்கிறத பைக்லேயே உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க அதையும் பார்க்கலாம். நம்ம இந்த வண்டியில் போட்டிருக்க ஓவரால் கஸ்டம் அசசரிஸ் வந்து நம்ம என்ன மாடிஃபை பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோயர் சீட் போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த பம்பர் இன்ஜின் கார்டுன்னு சொல்லிட்டு இது போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கீழே அந்த சம் கார்டு போட்டிருக்கோம். இது இல்லாமல் இன்னொரு அசசரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ வைசர் இது போட்டிருக்கோம். அப்புறம் ஹெல்மெட்டுக்கு ஒரு வைசர் போட்டிருக்கோம். அவ்வளோதான். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லாத்துக்கும் பாய். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது ஆரி ஓனர்ஸ் இருந்தீங்கன்னா உங்கள் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம வந்து இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்சி நம்பர்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் என்ன ஃபேன்சி நம்பர் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட்டில் உங்கள் நம்பர் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் அந்த உங்கள் வண்டியோட நம்பருக்கும் பர்சனலாக கண்டிப்பாக ஒரு கனெக்ட் இருக்கும். அதை மறக்காமல் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கும் இந்த நம்பருக்கு என்ன பர்சனல் கனெக்ட்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 0300ன்னு வருதா. என்னோட பர்த்டே டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30. நான் வந்து 0030 கிடைக்குமான்னு பார்த்தேன். அந்த நம்பர் அவைலபிள் இல்லை எல் சீரீஸில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சீரீஸ் போனால் அதுக்கு 50,000 சொன்னாங்க. சரி, மிடில் வந்து 330 இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த நம்பரை வந்து நம்ம சூஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுவும் ஓகே தான். எப்படியோ ஒன்று நமக்கு 30 இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நமக்கு ஓகே தான். ஏதோ ஒரு நம்பர் வைஸாக வந்து வண்டி பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் அந்த நம்பர் வாங்கியிருக்கோம். அதான் கைஸ்.